بسم الله الرحمن الرحيم الحمد لله وبه نستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله கணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, இன்றைய பாட அமர்விலே ஒரு மனிதன் தனித்து தொழுதானேயானால் சொல்லி கைஃபஷா, அவன் நாடிய அளவுக்கு சூறாக்களை கிராத் குர்ஆன் ஓதுவதை நீளமாக்கலாம், ருக்கு சுஜூதை நீளமாக்கலாம். அது மார்க்கத்தில் எந்த விதமான தடையும் இல்லை. ஆனால் கூட்டு தொழுகையாக இருந்தால், இமாமாக இருந்தால், அவருக்கு பின்னால் தொழக்கூடிய மனிதர்களை கவனத்தில் எடுத்து இமாமத் செய்வது, தொழுகை சுருக்கமாக தொழுவிப்பது அவருமே அவசியமாகும். ஏனென்றால் மாமூங்களிலே சிறியவர்கள் இருப்பார்கள், முதியோர்கள், விலையினமானவர்கள், நோயாளிகள், பலதரப்பட்ட தேவையுள்ளவர்கள் இருப்பார்கள். அவர்களை கவனத்தில் எடுத்து அவர் தொழுகையை நடாத்த வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு இமாம் தொழுவிக்கின்ற பொழுது தேவை உடையவர்களை, தங்கடம் உடையவர்களை கவனத்தில் எடுத்து தொழுகையை நடாத்த வேண்டும். பின்னால் நிற்பவர்களுக்கு எந்த விதமான கஷ்டத்தை கொடுத்து விடக்கூடாது என்ற வகையிலே நாம் இமாமாக நிற்பவர்கள் நீண்ட சூறாக்களை ஓதி தொழுவிப்பதிலே பல சிரமங்கள் ஏற்படுகிறது. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அதை கண்டித்து இருக்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள், அந்நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இது அம்மா அஹதுக்கும், உங்கள் ஒருவர் இமாமத்து செய்தால் ஃபல்யுஹஃபிஃப், தொழுகையை சுருக்கமாக தொழுது கொள்ளவும். ஏனென்றால் ஃபைன்ன ஃபீஹிம் அஸ்ஸகீர, அவர்களிலே சிறியவர்கள், அல் கபீர முதியோர்கள், உதைஃப பலீனமானவர்கள், நோயாளிகள், தேவையுள்ளவர்கள் இருப்பார்கள். அவர்களை கவனத்தில் எடுத்து சுருக்கமாக தொழுது கொள்ளவும் என்று சொன்னார்கள். ஃபைதா ஸல்லா வஹதா, அவர் தனித்து தொழுதால் யுஸல்லி கைஃபஷா, அவர் நாடிய அளவுக்கு தொழுது கொள்ளட்டும் என்ற ஹதீஸ் புகாரியிலே, முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. புகாரிலே கிதாபுல் அதான் என்ற அத்தியாயத்திலே, இதா ஸல்லா நஃப்ஸிஹி, தனித்து அவர் தொழுதால் ஃபலுதவ்வில் மாஷா, நாடிய அளவுக்கு தொழுகையை நீளமாக்கி கொள்ளவும் என்ற செய்தி என்ற தலைப்பின் கீழ் இமாம் புகாரி அவர்கள் இந்த ஹதீஸை கொண்டு வந்திருக்கிறார்கள். கணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த வகையிலே ஒரு முறை முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மஸ்ஜித் நபவியிலே நபிகளாரோடு தொழுதுவிட்டு தம் சமுதாயத்தாருக்கு தலைமை தாங்கி தொழுவிப்பார்கள். ஒருமுறை மக்களுக்கு முஆத் அவர்கள் இஷா தொழுகை தொழுவித்த போது நீண்ட அத்தியாயமான அல் பக்ராவை ஓதினார்கள். அப்போது அவர்களுக்கு பின்னால் தொழுது கொண்டிருந்த ஒருவர் தொழுகையிலிருந்து விலகிச் சென்று விட்டார். விலகிச் சென்று அவர் தனியாக தொழுது விட்டார். முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவரை ஏசினார்கள், பேசினார்கள் போலும். இந்த செய்தி நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு எட்டிய போது முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரிடம் பார்த்து கேட்டார்கள், நீர் என்ன குழப்பவாதியா? முஆத், அந்த ஃபத்தானுன், நீங்கள் குழப்பவாதியா? நீர் என்ன குழப்பவாதியா என்று 3 முறை கேட்டார்கள். நடுத்தர அவுசாத் முஃபஸ்ஸல் சொல்லக்கூடிய அத்தியாயங்களிலிருந்து 2 நீங்கள் ஓதுமாறு முஆத் அவர்களுக்கு நபிகளார் பணித்தார்கள். கணியத்துக்குரிய சகோதரர்களே, சிறிய சூறாக்கள், சூரத்து ஷம்ஸ், சூரத்து துஹா, சூரத்து லைல் போன்ற சூறாக்களை ஓதிக்கொள்ளும்படி நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள். ஆகவே இமாமத் செய்பவர்கள் மிக கவனமாக பின்னுள்ளவர்களை அவதானத்தில் எடுத்து, பெண்கள், குழந்தைகள் வந்திருப்பார்கள், வயோதிபர்கள் வந்திருப்பார்கள், பிரயாணிகள் வந்திருப்பார்கள், வேறு பல தேவைகள் வந்திருப்பார்கள், அவர்களையும் கவனத்தில் எடுத்து சிறிய சூறாக்களை ஓதிக்கொள்ள வேண்டும். அதான் நபி வழி. மாற்றமாக தனித்து தொழுகின்ற ஒருவர் அவர் விரும்பியபடி
கிராத்தை நீளமாக்கலாம், ருக்கூஐ நீளமாக்கலாம், சுஜூதை நீளமாக்கலாம். மார்க்கத்தில் அதற்கு அனுமதி இருக்கிறது. வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.